சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் தேவ பிள்ளைகளை தம்முடைய இரு கரங்களினால் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனோ தானமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு மனம் கிடையாது. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனோ தானமாக நம்ம ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது எப்படி போகிறது என்று தெரியாம நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் இன்ன வரைக்கும் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தால் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, ஒரு வறண்ட நிலமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை கடவுள் மாற்றி, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றி நமக்கு என்ன பண்ண, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அபிஷேகம் என்ன பண்ணுமா, வறண்ட நிலத்தை கூட அது என்ன பண்ணுமா, நீர்ப்பாய்ச்சலாக அது மாற்றுமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினால் முழுமையாக யாரை நம்பணும், கர்த்தரையே நம்பணும். அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. நம்பிக்கை வைத்து விட்டனா அந்த நம்பிக்கை ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, வீண் போகக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை நல்ல பிள்ளை நீ நினைச்சாதான் உன் பிள்ளை நல்ல பிள்ளை, இல்லைன்னா என்ன ஆகும், யார் எதை சொன்னாலும் நம்பிக்கை கேட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இதாகும். உன் கணவர் நல்ல கணவர் சொன்னாதான் உன்னால என்ன பண்ண முடியும். அப்போ என்னை சார்ந்த மனிதர்களுக்கிட்டயே எனக்கு நம்பிக்கை இருந்தாதான் அவங்களோட என்னால் என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ என் கடவுளுக்கிட்ட நான் போறேன்னா நம்பிக்கையோடு நான் போனாதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவன் பண்ணாரு நிறைவாக நமக்கு அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15 18 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். முதலாவது 15 நாம் வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். கவனிங்க. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியும் மேல வருகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், செழிப்பை பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். உன்னதத்திலிருந்து தேவன் எப்பொழுது உங்கள் மீதும் என் மீதும் அவருடைய ஆவிகள் ஊற்றப்படுகிறதோ அது என்ன பண்ண, வனாந்தரமானது எப்படி ஆகுமா, வனாந்தரமானது எப்படி ஆகுமா, செழிப்பான வயல்வெளி ஆகுமா. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி பாருங்க, வனாந்தரமான என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வனாந்தரமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த செழிப்பு எங்க இருந்தாலும் மேல இருந்து தண்ணி வரணும் இல்லையா. வயல்வெளிக்கு என்ன தேவை, தண்ணி இருந்தாலும் என்ன பண்ண முடியும். அப்போ எனக்கு உன்னதத்துல இருந்து ஆவியுடைய அபிஷேகம் வந்தாதான் ஏன் வறட்சி நீங்க, இல்லைன்னா என் வறட்சி என்ன பண்ணாது, நீங்காது. அது வறண்ட நிலமாகவே இருந்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த வறண்ட நிலங்களை வயல்வெளியாக கடவுள் என்ன பண்றாங்க, மாற்றுகிறார். அப்போ இந்த நிலங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுங்க, சிந்திக்கணும். இந்த நிலங்கள் எப்படி நம்ம பயிரிடுகிறோம், எப்படி விதைகளை போடுறோம். அல்லேலூயா. இப்போ என் பையன்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா கரெக்டா செய்வான் என்று தெரிஞ்ச அந்த வேலையை கொடுத்த என்ன இருக்கும், தெரியாத ஒரு பையன்கிட்ட நான் வேலை கொடுத்தா எப்படி இருக்கும். இந்த வயல்ல நெல்லுக்கு பதில் நெல்லை போடாம கத்திரிக்காய் போட்டா அந்த வயல்ல வளருமா, வளராது இல்லையா. அப்ப அந்த வயலுக்கு என்ன போடணுமோ அதை கரெக்டா போடணும். அது போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நான் போடக்கூடிய வார்த்தை என் தேவனிடத்தில் போடுகிறேன், அங்கிருந்து எனக்கு என்ன கிடைக்குங்க, நல்ல பதில் கிடைக்கும். என்ன கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்படுது பாருங்க 16, வனாந்தரத்திலே எப்படி இருக்குமாங்க,
வனாந்திரத்துல எங்கேயா நியாயம் வாசமா இருக்குமா? மரத்தாட்ட மனுஷங்கிட்ட நியாயம் கிடைக்குமா? போலீஸ்காரன் போனா நமக்கு நீதி கிடைக்குமா? நீதி அரசு போனா நமக்கு நியாயம் கிடைக்குமா? ஆனா என்ன சொல்லப்படுது? வனாந்திரத்துல என்ன இருக்குமா? வாசமா இருக்குமா? அதுலயா நான் இப்படி சொல்றேன், உங்கள் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய தேவன் உங்க கூட இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க என்ன நடக்குமா? நீதி நியாயங்கள் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதை செய்வார், நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் நீதி கிடைக்கும். யாருக்கு? தேவனை நம்பணும். அல்லேலூயா. அவரால் இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வர்றது அங்க சொல்லப்படுது பாருங்க. அந்த வயல்வெளியில தங்கி போதுமா? நீதியின் கிரிகள். அந்த வனாந்தரம் எப்படி இருக்குமாங்க? நியாய வாசம். செழிப்பான வயல்வெளியில நீதி தங்கி இருக்குமா? எந்த வயல்வெளியில? செழிப்பான வயல். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்களா யாரு? உங்க வயல்வெளியில் எப்படி இருக்குமா? நீதி தங்கியிருக்கா? தங்கியிருக்கா? அல்லேலூயா. நம்ம வீடு எப்படி இருக்கணுங்க? நீதி நிறைந்த வீடாக இருக்கும். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? என் வீடு எப்பொழுதும் செழித்திருக்கிற வீடாக இருக்க வேண்டும். என் வீடு எப்படி இருக்கணும்? செழித்திருக்கிற வீடாக இருக்க வேண்டும். என் வீட்டுக்குள்ள கடவுள் வாசம் செய்ய வேண்டும். என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் குடிகொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள வியாதி என்கின்ற போராட்டங்கள் உள்ள வரக்கூடாது. ஆபத்து விபத்துக்கள் எங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களும் ஏற்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என் வீட்டை கடவுள் ஆசீர்வதிக்கிற வீடாக மாறும் பொழுது, என் வீட்டுக்குள்ள இருள் ஆதிக்கம் வெளியேறும் பொழுது, நான் எங்கு போனாலும் நிம்மதியாக தங்கி வசிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? நிம்மதியாக தங்கி வசிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்கள்ல ஊர்ல வயல்வெளி வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்டாலும் சொல்லுவாங்க, காலையில எழுந்து என்ன பண்றாங்க? 5 மணிக்கெல்லாம் என்ன பண்றாங்க? தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு மண் வெட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? போயிடுவாங்க. அந்த வயல்வெளியில அந்த அதிகாலையில வேலை செய்யும் பொழுது அந்த இயற்கை கூட என்ன பண்ணுதுங்க? என்னுடைய உடல் உழைப்பை அங்கீகரித்து எனக்கு சுகந்த காற்றை கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் தகப்பண்டத்துல போய் நீங்க அதே போல நீங்க துதிச்சு பாருங்களேன். அந்த உழைப்புக்குண்டான துதிக்குண்டான ஆசீர்வாதத்தை அந்த நாள் முழுவதும் தெய்வம் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம தான் அதிகாலையில என்னது கொரட்டை விட்டு நல்லா தூங்குற கும்பகரணா? அல்லேலூயா. ஆமென். நல்லா தூக்கம் வரும். ஆமென். பிள்ளைகளை எழுப்புனா என்ன ஆகாது? அந்த சவுண்டை பார்த்து நமக்கு தூக்கம் வந்துடும். அந்த சவுண்டை பார்த்தா நமக்கு தூக்கம் வரும் இல்லையா? கொரட்டை சத்தத்தை கேட்டா என்ன பண்ணும்? டே தம்பி, டே பாப்பா, டே தம்பி, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ காலையில அந்த தேவ பிரசன்னத்தை என் வீட்டுக்குள் கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க காலையில ஜன்னல் வச்ச வீடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜன்னலை திறந்து பாருங்களேன். காலையில அடிக்கிற அந்த காற்று இருக்கு பாருங்க, ரொம்ப இன்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல அடிக்கிற காற்று எப்படி இருக்கும்? நமக்கு இன்பமான காற்று வேண்டுமா? அனல் நிறைந்த காற்று வேண்டுமா? அப்ப அந்த காலையில இன்பமாக கொடுக்கக்கூடிய அந்த தேவனிடத்துல போய் என்ன பண்ணுவோம்? நிற்கணும். அல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லிட்டு பாருங்க, நீதியின் கிரிகள், நீதியின் பலன். நம்ம இப்ப எல்லாம் பக்கத்துல ஒரு கையை பிடிச்சிக்கிங்களேன். இந்த 18வது வசனத்தை வாக்கு தத்துவமா வச்சுக்கீங்க, எழுதிக்கிங்க. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். வாசிங்கம்மா 18வது வசனம். கையை பிடிச்சிங்க. என் ஜனங்கள், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சொந்த பந்தங்கள் சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. என்னுடைய வாசஸ்தலங்கள் அமைதியாக இருக்கும். சொல்லுங்க, இடம் எப்படி இருக்கும்? அமைதியான இடத்துல நாங்க தங்கி இருப்போம். சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். இல்லையா? நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அமைதி வரும்?
என் பிள்ளையே வாயாடி, என் வீட்டுக்காரர் சண்டைக்காரரு, அங்க இருந்து அமைதி கிடைக்குமா? கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்ண முடியாது, வாயாட முடியாது, இல்லை வாய் கிழிஞ்சு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ண, தையல் போட வேண்டியது வரும். குறிப்பிட்டதோடு தான் அவரால் என்ன பண்ண முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். அல்லேலூயா. கத்தி கத்தி ஓஞ்சி போயிட்டு என்ன பண்ண, கண்ணே அம்மா தண்ணி கொடுமா, சாப்பாட்டு கொடுமா, திட்டின வாயில் என்ன பண்ணும், உன் உதவிதான் தேடணும். அல்லேலூயா. அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறபடினால் என் மேல் கல்லடி விழுந்தாலும், என் மேல நிந்தைகள் பேசினாலும், என்னுடைய கரத்துடைய உதவிதான் பேசினவர்களுக்கு செயல்படுத்தும்படியாக கடவுள் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீடு எப்படி இருக்கணுங்க, சமாதானமாக இருக்கணும். ஒரு வீடு எப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த தேவ பிரசனத்தை உணரணும். அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறாருங்க, எப்ப வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணலாம், உட்கார்ற மாதிரி இருக்கணும். எப்ப வீட்டுக்குள்ள வந்தா உட்கார்ற மாதிரி இருக்கணும். ஏதோ பிரேயருக்காக உட்கார்ற வீடாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்போதும் வீடு எப்படி இருக்கணும், பார்த்து நீ கழுவி விட்டுருப்பாங்க, இன்னைக்கு டெட்டாயில் எல்லாம் போட்டிருப்பாங்க, பெண்ணாயில் எல்லாம் போட்டிருப்பாங்க, வாஷிங் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அதே டெய்லி போடுறவங்களா கெட்டு பாருங்க, ஐயோ எனக்கு போட்டா என்ன வலிக்கும். ஆனா டெய்லி மட்டும் எனக்கு சாப்பாடு வேணும், டெய்லி மட்டும் என் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வேணும், டெய்லி மட்டும் எனக்கு பணம் வேணும்னா அது எப்படிங்க, அது எப்படி கொடுப்பாரு? ஏமா இன்னைக்கு ஒரு நாள் உழைச்சிட்டு 30 நாளுக்கு எனக்கு வருமானம் வேணா நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ 30 நாள் உழைச்சாதான் அந்த வருமானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இதை நீங்க பழகிட்டீங்கன்னா உங்க வீட்டை, உங்க கண் என்ன இருக்குங்க, எந்த பார்த்தாலும் தூசி இருந்தா உன் கையை கால் என்ன இருக்காது, சும்மா இருக்காது, அழகா எடுத்து வரம் கட்டிட்டோம். அல்லேலூயா. அந்த உணர்வுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் வீட்டு எப்பொழுதும் நிறைவுள்ள வீடாக இருக்கணும். அது குறைவு யார் கண்ணுக்கு தெரியக்கூடாது. குறைவு என்கிட்ட இருக்கலாம், என் வீட்டுல அரிசி இல்லாம இருக்கலாம், பருப்பு இல்லாம இருக்கலாம், எண்ணெய் இல்லாம இருக்கலாம், ஆனா வெளியிருக்கிறது தெரியாது. ஆனா என் வீட்டை நான் இதாக வச்சிருந்தேன்னா, என் வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதுப்பா, வந்த ஒருத்தர் சொல்லிட்டு போறான் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை அரிசியை நிரப்போம். இன்னொருத்தன் வருவான் பாருங்க, எண்ணெயை நிரப்போம். இன்னொருத்தன் வருவான் பாருங்க, பருப்பை நிரப்போம். இன்னொருத்தன் வருவான் பாருங்க, கேஸை நிரப்போம். ஏன்னா என் வீட்டுக்குள்ள வருகிற சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ஆகுங்க, ஆசீர்வாதமாக இருந்தார். அப்படிப்பட்ட வீடாக தான் நம்ம வீடு இருக்கணும். அல்லேலூயா. எந்த மாந்திரவாதிகளோ எந்த செய்வனக்காரனோ எதை பண்ணாலும் அவனால என்ன பண்ண முடியாது, சக்தி அதுக்கு மேல கிடையாது. அல்லேலூயா. அவன் வச்சவனால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனா வைக்கிறவனையும் அழிப்பார், வச்சு மாட்டிக்கொண்டவனை கடவுள் விடுவிப்பார். இவர்கிட்ட உண்டான தன்மை அதுதான். என் தகப்பனின் வீட்டுக்கு காவலா இருக்கிற, அதனால சொல்லுகிறார், எங்க பாருங்க 18, என் ஜனங்கள் சமாதானத்தில் தாபரத்தில் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாக தங்கும் இடங்களில் குடியேறுவாங்களாம். எங்க அமைதி இருக்கக்கூடிய இடத்துக்குள் குடியேறுவார்களாம். அல்லேலூயா. இப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும், இருக்கணுமா? 17 வருடம் குழந்தை இல்லாதவங்க கர்ப்பங்களை திறந்திருக்கிறார். 38 வருடம் நடக்க முடியாத எழுந்து நடக்க வைக்கிறார். உங்களுக்கு இங்கேயே ஒரு சாட்சி இருக்கு, வேற ஒரு சாட்சியே தேவை கிடையாது இல்லையா? சுரேஷ் பெரிய சாட்சி இல்லையா? எவ்வளவு பெரிய சாட்சி, உங்க கண்ணால கர்த்தர் செஞ்சார். இங்க ஒரு சுரேஷ் இருக்காரு, இந்த சுரேஷ் இல்ல, அவங்களுடைய சகோதரன். அல்லேலூயா. எழுந்து நடக்க முடியாத கூணா இருந்தவரை கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல நடக்க வச்சார்னா அதை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில இதை செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம்பிக்கையோடு அவரை தேடுங்க, அவர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார்.